Students, our next important question is application of eddy current. So, though the production of eddy current is undesirable in some cases, இப்போ நம்ம பார்த்தோம் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஜெனரேட்டர்லலாம் எடி கரண்ட் ஏற்படவே கூடாது. ஏன்னா இதிலெல்லாம் இது டிரான்ஸ்ஃபார்மர் கோர், இது ஏசி ஜெனரேட்டர். இதிலெல்லாம் அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும். அங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி எடி கரண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஹீட்டாக மாதிரி வேஸ்ட் ஆயிரும். ஓகேவா? அதனால் இட் இஸ் அன்டிசைரபிள் அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்தில் இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் சம் அதர் கேசஸ். இது சில கேசஸில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் இண்டக்ஷன் ஸ்டவ், எடி கரண்ட் பிரேக், எடி கரண்ட் டெஸ்டிக், எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேம்பிங். ஸோ இது ஒரு 5 மார்க்கில் இம்பார்ட்டனாக நீ எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ் நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் யூஸ்டு டு குக் த ஃபுட் வெரி குயிக்லி அண்ட் சேஃப்லி. ரொம்ப சேஃபாகவும் வேகமாகவும் ஃபுட் சமைக்கிறதுக்கு இன்றைக்கி இண்டக்ஷன் ஸ்டவ். ஸோ கரண்ட் அடுப்புன்னு சாதாரணமாக நம்ம வீடுகளில் சொல்லுவோம். அப்போ அதில் கொஞ்சம் லெஸ் எனர்ஜி கன்சப்ஷனில் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா குக் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு குக்கிங் ஜோன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். அங்கே த காயில் இஸ் டைட்லி wound, தட் இஸ் இன்சுலேட்டட் ஒயர். த டைட்லி wound காயில் அங்கே ஒன்று இருக்கும். சரியா? ஸோ அதுக்குன்னு சில வெசல்ஸ் நம்ம வச்சுருப்போம். குக்கிங் பேன், தட் இஸ் மேடப் ஆஃப் சூட்டபிள் மெட்டீரியல். அங்கே அதிலேயே கொடுத்துருப்பாங்க. எல்லா மெட்டீரியலையும் நம்ம அதில் பிளேஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த படம் அழகாக காட்டியிருக்காங்க. இதுதான் குக்கிங் ஜோன். ஸோ அது கீழே என்ன இருக்கும்னா இந்த மாதிரி டைட்லி wound இன்சுலேட்டட் காயில் இதில் வச்சுருப்பாங்க. அண்டு இதுக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னு கேட்டோன்னா ஏசி கரண்ட்டை நம்ம கொடுப்போம். அதாவது அல்டர்னேட்டிங் கரண்ட்டை நம்ம கொடுப்போம். அப்போ அல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுக்கும்போது there is continually varying magnetic field. அதை தான் இங்கே கொடுத்துருக்கான். ஹை ஃப்ரீக்வன்சி அல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அப்போ குக்கிங் பேன் இது மேலே வைக்கும்போதே இதுலேயும் அப்படியே அல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆயிரும்? that is eddy current is formed in the cooking pan. அப்போ eddy current ஃபார்ம் ஆனோன்னு என்ன பண்ணும்? more heat is produced due to the food is cooked very quickly அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். the eddy currents in the pan produces so much of heat due to Joule heating effect which is used to cook the food. இப்போ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஏசி ஃப்ரீக்வன்சி 50 ஹெட்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் 50 to 60 ஹெட்ஸாக இருக்கும். இதை அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்க்குள்ளே போகும்போது இட் இஸ் இன்க்ரீஸ்டு டு அபவுட் 20 to 40 கிலோ ஹெட்ஸ் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ ஹை ஃப்ரீக்வன்சியில் நம்ம உள்ளே கொடுக்கும்போது we get high frequency alternating magnetic field அங்கே கிரியேட் ஆகுது. ஸோ there is a very strong production of eddy current. அதனால் அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் மோர் ஹீட் அதில் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் ஃபுட்டு ரொம்ப குயிக்காக நம்மளால் என்ன பண்ண முடியுது? சமைக்க முடியுது அப்படிங்கிறத சொல்கிறான். அடுத்த செகண்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எடி கரண்ட் பிரேக். இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டாப் ட்ரெயின்ஸ். ட்ரெயின்லலாம் ரொம்ப வேகமாக போகக்கூடிய அந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் நிறுத்துறதுக்கு சாதாரண பிரேக் மட்டும் பத்தாது, எடி கரண்ட் பிரேக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ எடி கரண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் ஜெனரலி யூஸ்டு இன் ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் அண்ட் ரோலர் காஸ்டர். பெரிய பெரிய தீம் பார்க்ஸ்லாம் போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த எடி கரண்ட் பிரேக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் 2 டைப் இருக்குது. ஒன் இஸ் த லீனியர் பிரேக், த அதர் ஒன் இஸ் த எடி கரண்ட் சர்க்குலர் பிரேக். இப்போ லீனியர் பிரேக் அப்படிங்கிறது என்னதுன்னு பாருங்கள். இப்போ இதுதான் அந்த பாட்டம் ஆஃப் த ட்ரெயின்.
அப்போ இது வந்து கீழே இருக்கிற இந்த தண்டவாளத்துக்கு என்ன பேர் சொல்லுவோம்? ரயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஜஸ்ட் above the ரயில்ஸ்க்கு மேலே there we fix the electromagnet. அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அப்போ when brake is applied, a strong magnetic field is produced in the rails. அப்போ அந்த ரயில்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா ஒரு வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அப்போ when brake is applied, the electromagnet is switch on. First step. Electromagnet is switch on. There is a varying magnetic field is created above the rail. அப்போ இந்த இடத்துல வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும் அண்ட் எடி கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த ரயில்ஸ். அப்போ இந்த ரயில்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகும். ஏன்னா இங்கே எலக்ட்ரோ மேக்னெட் ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆகும்போது இந்த இடத்துல வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஏன்னா தட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி வேரியிங் ஏசி கரண்ட் நம்ம கொடுப்போம். அப்போ இங்கே வந்து வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால தெர் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் எடி கரண்ட் ஃபார்ம் ஆயிடும். அப்போ திஸ் எடி கரண்ட் அப்போஸ் த மோஷன் ஆஃப் த ட்ரெயின். அந்த வீல்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்போஸ் பண்ணும். அந்த ட்ரெயின் கம் டு ரெஸ்ட். திஸ் இஸ் கால்டு எடி கரண்ட் லீனியர் பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஹியர் த ஒன் மோர் டைப் இஸ் கிவன் that is the circular brake அப்படின்னு சொல்லுவோம். and in this type along with the வீலுக்கு பக்கத்திலேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா there is a circular disc connected to the common shaft. இந்த அச்சில் the circular disc மாதிரி நம்ம வச்சிருப்போம். when the wheel is in motion, the disc is also in rotation. The disc is rotated between the poles of the electromagnet. அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டுக்கு இடையில தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா அது சுற்றிட்டு இருக்கும். when brake is applied, அப்போ எலக்ட்ரோமேக்னெட் சுவிட்ச் ஆன் ஆயிரும். அப்போ எடி கரண்ட் இஸ் ஃபார்ம்டு இன் த சர்க்குலர் டிஸ்க். சர்க்குலர் டிஸ்கில் ஃபார்ம் ஆனோன்னு என்ன பண்ணும் அப்படின்னா இட் அப்போஸ் த ரொட்டேஷன் ஆஃப் த ஷாஃப்ட். அந்த அச்சு சுழல்றதை நிறுத்திடும். ஸோ த வீல் இஸ் ஆல்சோ கம் டு ரெஸ்ட். திஸ் இஸ் கால்டு எடி கரண்ட் இன் சர்க்குலர் பிரேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எடி கரண்ட் டெஸ்டிங். இப்போ சம் மெட்டீரியல் சில ஜுவல்ஸ் அதாவது கோல்ட் பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி காஸ்ட்லியான ஒரு திங்ஸ் வாங்குகிறோம். அதுக்குள்ளார ஏதாச்சும் டிஃபெக்ட்ஸ் இருக்கும். ஏர் பபுள்ஸ் ஆர் இம்ப்யூரிட்டி ஆர் டிஸ்கண்டினியூட்டி அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அதை உடைக்காமல் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம செக் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடுக்கு பேர் தான் எடி கரண்ட் டெஸ்டிங். இட் இஸ் ஒன் ஆஃப் த சிம்பிள் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். நான் டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா அதில் எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்தாமல் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். அப்போ டு ஃபைண்ட் டிஃபெக்ட்ஸ் லைக் சர்ஃபேஸ் கிராக், ஏர் பபுள்ஸ் present in a specimen, we can use this eddy current testing அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ திஸ் இஸ் த insulated coil and it is given to the AC source. Okay, and there is a varying magnetic field is created, and when it is brought to the material to be tested, there is eddy current is formed. Suppose இந்த இடத்துல there is a presence of crack. இந்த இடத்துல நல்ல crack உள்ள இருக்கு. அப்போ இந்த இடத்துல வரும்போது there is some changes in the phase of the eddy current. அப்போ அந்த இடத்துல அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்டோட டிஃப்ரென்ஸை வச்சு அல்லது அந்த கரண்ட்டுடைய ஆம்ப்ளிடியூடை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னா there is some breakage is present inside the material அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ the defects causes the change in phase and amplitude of the eddy current. அந்த இடத்துல உள்ள ஒரு ஏர் பபுள்ஸோ அல்லது ஏதாவது ஸ்க்ராக்கோ இருந்தால்
அந்த எடி கரண்ட் உடைய அந்த மேக்னிடியூட் அல்லது அதனுடைய ஃபேஸ் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங் அப்படின்னா என்ன? ஸோ டேம்பிங் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஒரு ஆசிலேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காயில் வந்து டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால இப்படி ஆசிலேட் ஆகிட்டு இருக்கிறது படிப்படியாக ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால வந்து நிலையாக நிற்கிறது. அதுக்கு பேர் தான் டேம்பிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கால்வனோமீட்டரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டோன்னா, திஸ் இஸ் த ஆர்மச்சூர் காயில் wound over the soft ion cylinder. உள்ள இருக்கிறதா soft ion cylinder வச்சிருக்கோம். அப்போ when current is passed through the coil, நம்ம தேர்ட் லெசன்ல பார்த்தோம். அப்போ current pass ஆகும்போது a torque is produced in the coil due to which it is rotated. இது ரொட்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா, it is rotated between the poles of the horseshoe magnet. அப்போ there is a change in magnetic field occur in the soft ion cylinder and some eddy current is formed in the cylinder. அதை தான் இங்கே எக்ஸ்போஸ் பண்ணி காட்டியிருக்கான். அப்போ எடி கரண்ட் ஃபார்ம் ஆனோன்னு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னா, இட் அப்போஸ் த ஆசிலேஷன் ஆஃப் த ஆர்மச்சூர் காயில். அப்போ இட் இமீடியட்லி கம் டு ரெஸ்ட். அந்த ஆர்மச்சூர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா, சடனாக அப்படியே ரெஸ்ட்டுக்கு வரும். அண்ட் த கால்வனோமீட்டர் ஷோ த ஸ்டடி டிஃப்ளெக்ஷன். திஸ் இஸ் கால்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா வித் கிளாரிஃபையிங் டயக்ராமோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டடி வெல்.